ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி பார்த்தோம்னா தனாவுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய்க்கு அவங்க நகையை கொண்டு அடை வச்சு பணத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே மாயாவை அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க சீனுக்கிட்ட மாயா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது, மாயா வெளியே போனால அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வெளியே போனோம், அதனால தான் மாயாவை அழைச்சிட்டு போகலான்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியான்னு சொல்லி சீனு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் வேணா கூட வரட்டுமா அப்படிங்கும்போது, இல்லை வேண்டாம் சீனு நானே போய்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போலுக்கு, இதனால நகையை அடவிக்கிறதுக்காக வந்திருக்கும் போது அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, நேற்றுக்கு கூட ஜானகி அம்மா இப்படி 10 லட்ச ரூபாய்க்கு நகையை அட வச்சுட்டு போனாங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே மகாலிங்கும் அப்புறம் தான் விஷயம் தெரியுது. ஓஹோ, அதனால தான் நேற்றுக்கு மாயா நம்ம பத்மாவுக்கு கொடுத்த நகையை எடுத்துட்டு வந்தா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த புவனேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. இது கிட்டதுமே புவனேஸ்வரி சொல்றாங்க, அப்படியா இவ்வளவு தூரம் நடந்திருக்குதா, அந்த தனாவை காப்பாத்துறதுக்காக ஜானகி இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்திருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஜானகி ஆட்டோல ஏறி பணத்தை எடுத்துட்டு போகவும், அப்போ புவனேஸ்வரி அவங்க செட் பண்ண ஆளுகளை அவங்க ரெடி பண்ணி அனுப்பி விட்டுருந்தாங்க. அந்த பணத்தை எப்படியாவது அவகிட்ட இருந்து எடுத்துட்டு வந்துருங்க அப்படிங்கவும், அதே மாதிரிக்கு அவங்களும் ஜானகி கிட்ட இருக்கிற பணத்தை அவங்க எடுத்துட்டு வந்துருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து புவனேஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும், இங்க பாரு எப்படினாலும் சரிதான் அவ கைக்கு இந்த பணம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மேடம் அப்படிங்கிறாங்க. அடுத்துதான் மாயா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும், மாயாவும் தனாவும் அங்கே வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் 2 போலீஸ்காரங்களையும் அழைச்சிட்டு வருவோம். அவங்களும் அந்த ஆட்களை பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே மாயா தனா ஜானகி இவங்க எல்லாரும் சேர்ந்து அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க 2 பேரும் ஓடவும், அப்போ புவனேஸ்வரியும் பசுபதியும் காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. டே பணத்தை எங்கிட்ட கொடுடா அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துருந்தாங்க. கொடுத்ததுமே அவங்க காரில் ஏறி போயிடவும், அப்போ அடுத்துதான் அவங்க 2 பேரையும் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க, தனாவும் மாயா எல்லாரும் சேர்ந்து. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்லை மேடம் நீங்கள் எங்களை போட்டு அடிச்சிங்களா, அங்கேயே நாங்கள் அந்த பணத்தை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தனாவும் மாயாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த பணம் நமக்கு கைக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அவங்க அங்கே 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்போ ஜானகி தனாவை பார்த்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. உனக்காக தானமா நான் எல்லாமே பண்ணினேன், ஆனால் கடைசியில் அந்த பணம் உனக்கு யூஸ் இல்லாமல் போயிடுச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும், அப்போ மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாம் தானா, பெரியப்பாவுக்கு தெரியாமல் பெரியம்மா எந்த காரியமும் செஞ்சது கிடையாது, ஆனால் உனக்காக இந்த மாதிரிக்கு செஞ்சாங்க, கடைசியில் அந்த பணம் உனக்கு சேராமையே போயிடுச்சுது, அதை நினைக்கும் போது ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஜானகி அங்கேருந்து கிளம்புவோம். அப்போ தானா வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே கதிர் வராங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஸ்போர்ட்ஸில் ஒரு அதிகாரிகிட்ட பணம் வாங்கினாங்களா, அவர் போலீஸ்காரங்களை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்ததுமே, எனக்கு நீ பணம் தரேன்னு சொன்னீங்களா, ஒழுங்காக பணத்தை தூக்கி வை அப்படிங்கும்போது, நாங்கள் பணத்துக்காக தான் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எங்க பாரு, உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ இந்த பணத்தை ரெடி பண்ணி தரலன்னா நீ போட்டியில் விளையாடுறதுக்காக வரணும், அப்படி நீ வரலன்னா அப்புறமா நான் உன் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், இது கெட்டதுமே அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே அவங்க ஹவுஸ் ஓனர் இருக்கிறாங்களா, அந்த லேடி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து கதிர் தனா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு தனா, நான் உன் கூட இருக்கிறனால தானே உனக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை, நீ பேசாமல் நீ மாமா கிட்ட போயிட்டேன்னா அதுக்கப்புறமா உன் பிரச்சனை எல்லாத்தையுமே மாமாவே தீர்த்து வச்சிருவாரு அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே தனா கதிரை போட்டு அடிச்சிருந்தாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிக்கு பேசுவாடா, அதுக்காகவா நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ கதிர் அவங்க தனாவை பிடிச்சி அவங்க கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம கூட இருக்கிறனால தான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு, தனா நீ கவலைப்படாத, நம்மளுடைய பிரச்சனையை நம்ம எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ கதிருக்கு ராகவனோட நினப்பு தான் வருது. ராகவை பார்த்தோம்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு தான், 10 லட்ச ரூபா உனக்கு பணம் நான் தாரேன், ஆனால் நான் சொல்ல வேலையை நீ செய்யணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இதனால கதிர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அவன் என்ன வேலை கொடுத்தாலும் சரிதான், அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம 10 லட்ச ரூபாய் பணத்தை நம்ம எப்படியாவது நம்ம அவன்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம தனாவோட பிரச்சனையை நம்ம தீர்த்து வச்சிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மகாலிங்கத்தையும் அதுக்கப்புறமா சாருக்காக பார்த்து வச்சிருக்காங்களா மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வராங்க. அப்போ மகாலிங்கம் அந்த மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, நேற்றுக்கு 10 கோடி ரூபா சொத்தை ரகுராம் கொடுக்கும்போது நீ வேண்டான்னு சொன்னேன், ஆனால் இன்றைக்கி நான் உன்னை எதுக்கு திரும்ப அங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், அதாவது அவருக்கு இருக்கிற பணம் நகை கார் எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும், எப்படியாவது அவர்கிட்ட வாங்கணும், அதுக்காக தான் நான் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். நீ காரு கேட்ட, பைக்கு கேட்ட, நீ நகை கேட்டேன்னு சொல்லிக்கிட்டு நான் ரகுராம் கிட்ட சொல்லுவேன், அப்படி
அப்படி சொல்லும் போது நீயும் ஆமாம் எனக்கு வேணும்னு சொல்லணும், நேற்றுக்கு மாதிரிக்கு நீ வேண்டான்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா அவ்வளோதான் அப்படிங்கும்போது என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரிதான், சாருவுக்கு நான் டூப்ளிகேட் மாப்பிள்ளையாக தான் நான் நடிக்க வந்திருக்கிறேன், அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்டு என்னை தொல்லைப்படுத்துறீங்க அப்படிங்கும்போது என்ன நினச்சிட்டு இருக்கிற, நீ டூப்ளிகேட் மாப்பிள்ளை தான், ஆனால் அதை வச்சு நான் எந்த அளவுக்கு ரகுராம் கிட்ட பணத்தையும் நகையும் நான் கறக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கறக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன், அதனால நேற்றுக்கு மாதிரிக்கு நீ ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும், வா நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு ரகுராமை பார்க்கறதுக்காக மகாலிங்க வந்து அந்த மாப்பிள்ளையோட வராங்க. உடனே வந்து மாயா பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன திரும்பவும் அந்த மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உடனே வந்து மாயா அவங்ககிட்ட வந்து கண்ணை காட்டுறாங்க. என்ன ஆச்சு அப்படிங்கும்போது உடனே அவரும் வந்து தலையசைக்கிறாங்க. அப்போ ரகுராம் கிட்ட வந்து மகாலிங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க ஐயா, அதாவது இந்த மாப்பிள்ளை வந்து கார் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கவும் இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பத்மாவுக்கும் பார்வதிக்கும் புரிஞ்சிருது இது எல்லாமே வந்து மகாலிங்க தான் இந்த மாதிரிக்கு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சாருவுக்கும் புரிஞ்சுக்கிட்டுதாங்க. உடனே வந்து இந்த மாப்பிள்ளைகிட்ட வந்து ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க மாப்பிள்ளை, சாருக்காக நான் என்னன்னாலும் பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே மகாலிங்க வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்காகவும் கேட்குறதுக்காகவும் ரொம்பவே கூச்சப்படுறாரு, அதனால தான் நானே வந்து சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் வேறு என்ன பண்ணுறதுக்கு, சாருவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் இதெல்லாம் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் என்கிட்ட தான் வசதி இல்லையே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மகாலிங்கம், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சாருக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே நான் செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு என்னன்னாலும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து அந்த மாப்பிள்ளை வந்து என்ன பண்ணுறதுக்குனே தெரியல, மகாலிங்க நம்மளை இப்படிலாம் போட்டு அதாவது கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவர் அங்கேருந்து கிளம்பி போகவும் அப்போ உடனே வந்து மாயா வந்து அந்த மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னங்க என்னாச்சு அப்படிங்கும்போது இந்த மகாலிங்க வந்து எப்படிலாம் உங்கள் பெரியப்பா கிட்ட இருந்து பணம் நகை ரூபாயெல்லாம் கறக்கணுமோ அதுக்கு என்ன வந்து யூஸ் பண்ணிக்கிட்டுதாரு, ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் உங்கள் பெரியப்பாவும் வந்து அவர் சொல்றது எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கிறாரு அப்படிங்கவோ சரி நீ கவலைப்படாத, ஆனா எதுவுமே கிடைக்காது, நான் எதுக்கு இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து மாயா வந்து ஒரு கேம் விளையாடுறாங்க, அதாவது நீங்களாம் பர்ஸ் வச்சிருப்பீங்களா, அந்த பர்ஸில் வந்து நீங்கள் வந்து யாருடைய ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னு என்கிட்ட காட்டணும், அதாவது அந்த பர்ஸில் வந்து யாருடைய ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அவங்க மேலே தான் நீங்கள் ரொம்பவே அன்பாக இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே அவங்கவுங்க பர்ஸ் எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து அவங்க காட்டிகிட்டு இருக்கவோ அப்போ எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பார்வதி வந்து கேட்குறாங்க, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் உங்கள் பர்ஸில் யாருடைய ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ரகுராம் வந்து உங்களுக்கு ஒரு வேலை இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க மாயா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜானகி கிட்ட, இங்கே பாருங்க பெரியம்மா, பெரியப்பா பர்ஸில் யாருடைய ஃபோட்டோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி சரி அப்படிங்கிறாங்க. உடனே ரகுராமோட பர்ஸை வந்து அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, ஏன்னா தனாவோட ஃபோட்டோவை தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து மாயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பெரியம்மா, என்னதான் பெரியப்பா வந்து தனா மேலே கோபத்தை காமிச்சாலும் ஆனால் தனாவோட ஃபோட்டோவை தான் அவருடைய பர்ஸில் வச்சிருக்கிறாரு, இதுலேருந்து தெரியலையா தனாவை அவரால் வெறுக்கவே முடியாது பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, ஆமாண்டா அவரை பற்றி எனக்கு தெரியாதா என்ன, தனானா அவருக்கு உயிராச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க. கதிர் வந்து ராகவ் சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ ராகவ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ராகவ், நான் வந்து 10 லட்ச ரூபா பணம் கட்டோம்ல, அதனால நீ என்ன வேலை சொன்னாலும் சரிதான் நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ராகவ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரிக்கு ஒரு ஆள் தான் எனக்கு வேணும்னு நினைச்சேன், ஆனா என்கிட்ட நல்லா வசமா நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து கதிர்கிட்ட வந்து ராகவ் சொல்றாங்க, இங்க பாரு கதிர், இந்த வேலையை வந்து நீ செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, நீ எப்போ பணம் கட்டாலும் நான் உனக்கு தருவேன் அப்படிங்கவோ இதை கெட்டதுமே கதிர் வந்து சொல்றாங்க, எனக்கு ரொம்பலாம் பணம் வேண்டாம், எனக்கு 10 லட்ச ரூபா இப்போ உடனடியாக தேவை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராகவும் சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. அதுக்காக அவங்க ஒரு வேலையை கொடுக்குறாங்க, அதை முடிக்கிறதுக்காக கதிர் கிளம்புறாங்க. ஆனால் அதில் எந்த பிரச்சனையெல்லாம் அவங்க மாட்டிக்கிட்டுதாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.